ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல அருமையான இந்த ஒளிபெருக்கின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த புதிய வருடத்திலே உங்களோடு கூட மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அடியாள் கொடுத்த கிருபைக்காக தேவனாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நற்செய்தி எழுப்பு ஊழியத்தின் சார்பிலே என்னுடைய புதிய வருட வாழ்த்துதலை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? பண்டிகை நாட்களெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இப்போ ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஞாபகமாக வச்சுக்கிடுங்க. இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக கேட்கிற இந்த செய்திகளை கர்த்தர் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் தருவார். நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு முறை கூட உங்களுக்கு இது உதவியாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். இதனுடைய பின்பகுதியில் உங்களுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் இதை அனுப்பியிருக்கிறோம். அது வந்து கொண்டிருக்கோம். அந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் என்ன செய்யலாம், பகிர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த புதியவருடைய செய்திக்குள்ளாய் நம்ம கடந்து போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். நம் மத்தியிலே அவர் இன்றைக்கு யோவேல் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல், அதாவது பழைய ஏற்பாட்டில் இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே தேவன் நம்ம எல்லாரையும் தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிக்கிறார். யோவேல் என்ற தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இந்த வருடம் முழுவதும், நம்முடைய காலங்கள் முழுவதும், நம்முடைய சந்ததிகள் 1000 தலைமுறைக்கும் அவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தொடர்ந்து தருவாராக. தகப்பனே, இந்த நல்ல அருமையான புதிய ஆண்டிலே இந்த ஒளிபெருக்கின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக தேவநாமம் மகிமைப்பட எங்களை தாழ்த்துகிறோம். நீர் கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்து அதை அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் ருசித்து வாழ எங்களை கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான வார்த்தை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3 காரியத்தை பார்க்குறோம். முதலாவது, அவர் நம்மை தேசத்தில் உள்ள ஒரு குடிமக்களாக பார்க்கிறார். தேசத்தில் குடிமக்களில் நாமளும் ஒருத்தர் இல்லையா? அப்போ நம்ம பார்த்து அவர் சொன்னி என்ன செய்யாத, பயப்படாத. இப்போ நமக்கு புது வருஷம் பிறந்த உடனே ஒரு நாள் வந்த உடனேயே ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் காலையில் எழும்புனேன்னா எனக்கு பயமாக இருக்குது, என்ன தான் செய்யணும்னு தெரியலன்னா, தேசமே அவர் சொல்கிறாரு, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ நம்மளை பார்த்து ஆவியானவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசியின் மூலமாக, நீ என்ன செய்யாத, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ எந்த காரியங்களை குறித்தோ நீ என்ன பண்ணாத, பயப்படாதன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார், பயப்படாத. அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள், நீ மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. அடுத்தது 3வது காரியம் சொல்கிறாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 3ம் நம்ம செய்யணும். நம்மளை பார்த்து இன்றைக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்ன கொடுக்குறாருன்னா, முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். எதுவும் நம்மளை மீறி எதுவும் நடக்காது. நடந்தாலும் அவர் நமக்காக யாவை செய்து கொடுப்பார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். 2வது, நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுமா, மகிழ்ந்து களி கூறணுமா. 3வது பார்க்குறோம், நம்ம மகிழ்ந்து களி கூறும்போது தான் கர்த்தர் என்ன செய்வார், அடுத்த லெவலில் நம்மளை கொண்டு போவார், பெரிய காரியங்களை செய்வார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, பயப்படாதே, 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 பயப்படாதேன்னு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு என்ன ஆண்டவர் நம்மளை திடப்படுத்துகிறதை பார்க்குறோம். முதல்ல நமக்கு வர்றது பயம்தான் வரும். சந்தேகம் வந்ததுன்னா பயம் வந்துடும். சரியா? ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா ஒரு பயம்தான் முதலாவது வரும். ஐயோ நான் எக்ஸாமெல்லாம் எழுதுனேனே, என்ன ஆச்சு, எப்படி மார்க் கிடைக்குமோ, ஐயோ எனக்கு இந்த வருஷத்தில் எப்படி நடக்குமோ தெரியலையே, இப்படி நடந்துட்டே அப்படின்னு எந்த காரியத்தை எடுத்தாலும் முதலாவது நமக்குள்ளே வர்றது ஒரு பயம்.
அப்போ இந்த நாளில் இந்த இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தை என்னென்றால், நீ என்ன செய்யாத, உடனே டக்குன்னு என்ன பண்ணாத, பயப்படாத, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன். விசுவாசினா விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்களுக்கும் பிரஜாதி மக்களுக்கும். அன்றைக்கு மேய்ப்பர்களை என்ன செய்தாங்க, காட்டில் அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையில் தேவதூதன் அவர்களிடத்தில் பிரவேசித்து அங்கே என்ன செய்கிறாரு, இதோ ஒரு கர்ப்பவதி கன்னிகையாகி ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லி அந்த வார்த்தையில் சொன்னோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. உடனே பயப்படாதிருங்கள்ன்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த அவங்க என்ன செய்கிறாங்க, தேடி போய் அவருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து மிகுந்த மகிழ்ச்சியோடு அவங்க திரும்பி வர்றதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நேரங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பயப்படாதேன்னு சொல்லும்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து அதில் நம்மளை திட்டப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை தாவீது என்ற ராஜா அவர் என்ன செய்கிறார், யுத்தத்துக்கு போயிருந்த சமயம், தேசத்துக்காக அவர் யுத்தத்துக்கு போயிருந்த சமயத்தில் அவருடைய மனைவி பிள்ளைங்களை எல்லாரையும் எனிமிகள் என்ன பண்ணிட்டாங்க, கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அங்கே அவர் திரும்பி இப்போ வந்து பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை, எல்லாம் காலியாக இருந்தது. உடனே அவர் என்ன செய்தார், ரொம்ப அழுதார், கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் உடனே என்ன பண்ணாராம், தன்னை திடப்படுத்தி கொண்டார். அவர் தன் தேவனாய கர்த்தருக்குள், ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு இது ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார்னு தன்னை திடப்படுத்தி கொண்டாராம். திடப்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்தார், பயப்படாமல் இருந்ததுனால திரும்ப அவர் என்ன செய்கிறாரு, அந்த எனிமிகளிடத்திலிருந்து அந்த மனைவி பிள்ளைகளெல்லாம் அவர் விடுதலையாக்கி தன்னிடத்தில் கொண்டு வருகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு எதிராக வருகிற பயம் எதனால் வந்தாலும் சரி, ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்ம கூடவே இருந்தார்னா, கடவுள் நம்ம கூடவே இருந்தார்னா நமக்கு பயம் அவசியம் இல்லை. அப்பா நமக்காக யாவையும் செய்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்காக பரிந்து பேசுவார், அவர் நமக்காக வழக்காடுவார். யாராவது நம்மளை அநியாயமாக ஏதாவது செய்து பண்ணாலும் நமக்காக அவர் என்ன செய்வார், வழக்காடி நமக்காக அவர் யுத்தம் செய்து நமக்காக அவர் யாவையும் செய்து கொடுப்பார். சங்கீதம் 138 வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் என்றென்றைக்கும். நம்ம சந்ததியாக அவர் கிருபை இருக்குமா. அது மட்டும் இல்லை, அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார். நம்ம எல்லோரும் அவருடைய கரத்தின் கிரியைகள், நம்ம எல்லோரும் அவருடைய கரத்தினால சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நம்மளை ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கமிடைய விட மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க. எந்த காரியத்தை, மலை போல் உள்ள பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், நிந்தையாக இருக்கலாம், ஒன்றை குறித்தும் பயப்படாதுங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஏசாயா 26 வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். நல்ல பர்ஃபெக்ட் பீஸு சமாதானத்தை தேவன் கொடுப்பார். இன்னும் அடுத்ததாக பார்க்கும்போது 2வது மகிழ்ந்து கலிகூறு. மகிழ்ந்து கலிகூறு. பிலிப்பியர் 4:4 வரைக்கும் பார்க்குறோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு மறுபடியும் சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறார். அதே நேரத்தில் நெகேமியா 8 வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பேலன்ஸ் நெகேமியா சொல்கிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்ன, சந்தோஷம் வேறு, மகிழ்ச்சி வேறு, களி கூறுதல் வேறு. சந்தோஷம் நம்ம பார்த்த உடனே, ஒரு குழந்தை பிறந்துட்டு அப்படின்னு நம்ம ஒரு செய்தி கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் நமக்கு. அதுக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சி, திரும்ப என்ன பண்ணுறோம், அவங்கள போய் பார்க்க போகிறோம். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறோம், அவங்களோட சேர்ந்து நம்மளை என்ன செய்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்மளை என்ன செய்கிறோம், அவங்க சாக்லேட் கொடுக்குறாங்க, அதை ட்ரீட் வைக்கிறாங்க, அப்புறம் நாம் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறோம், இது ஒரு மகிழ்ச்சி. அதே நேரத்தில் களி கூறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் என்ன செய்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டு வர்றான், அவன் மனம் திரும்பி வர்றான். மனம் திரும்பி வரும்போது அது நமக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அங்கே ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள். 2 மகன்களில் ஒருவன் மூத்தவன் அப்பா கூடவே இருக்கிறான். இளைவன் கொஞ்சம் ஒரு ஆள், அவன் என்ன பண்ணிட்டான், என் சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடு, நான் என்ன செய்யட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட நான் என்ஜாய் பண்ணட்டோன்ட்டான். அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, அவன் கேட்கல. அவர் துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிச்சிருந்தான். அதனால் சொத்து சுகங்களெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டார் ஐயா. கிளம்பி போய் தனக்கு இஷ்டப்படி எல்லாம் பணம் இருக்கும் வரைக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ்மார் கூட இருப்பாங்க, எல்லாம் குறைய ஆரம்பிச்சிது.
கடைசியில் இவன் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இருக்கிற இடம் தெரியாமல், ஆட்கள் யாரும் இல்லை. கடைசியில் இவனுக்கு உடுத்தின துணி கிழிஞ்சி அழுக்காகி கடைசியில் பசி தாங்க முடியல. அவன் என்ன செய்கிறான், இப்போ எப்படி அப்பாட்ட போகிறது? அவன் நினைக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரர் எவ்வளோ வேலைக்காரர் இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளோ இருக்காங்க, நான் இப்படி கஷ்டப்படுறேன். அவன் கடைசியில் ஒரு பன்னி மேய்க்கிறவன் வீட்டில் போய் சேர்றான். அங்கே போய் சேர்ந்து, ஐயா எனக்கு பசி எடுக்குது, எனக்கு ஒரு வேலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் சொல்ல, இந்த பன்னியை மேய் அப்படின்றான். அந்த பசி தாங்க முடியாமல் அந்த பன்னிக்கு வைக்கிற ஆகாரத்தை எடுத்து அவன் சாப்பிடவும், அவன் வந்து அந்த அந்த பந்தி மேய்க்கிற அந்த வீட்டுக்காரன் ஓனர் வந்து இவனை என்ன செய்கிறான், திட்டுறான், அடிக்கிறான். அப்போ தான் அவன் ஆண்டவரை நோக்கி பார்க்குறான், தன்னை இருதயத்தை உடைக்கிறான். அவன் என்ன அழுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் செய்கிற வேலைக்காரர் எவ்வளோ அழகாக சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் இங்கே கஷ்டப்படுறேன், இப்போவே நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே முழங்கால் படிட்டு முதல்ல தேவனை அவன் நினைக்கிறான். தன்னை படைத்த ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போவே நான் உம்முடைய நான் இதுக்கு தகுதியே கிடையாது, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி அங்கே ஆண்டவர்கிட்ட முதல்ல என்ன செய்கிறான், தன்னுடைய பாவங்களெல்லாம் சொல்லி அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்குறான். அப்போ அவனுக்கு ஃப்ரீ ஆகிட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான், என்ன எங்கள் அப்பாக்கிட்ட போகிறேன், எங்கள் அப்பாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் எங்கள் அப்பாவை கூட சேர்ந்து நான் திரும்பவும் வாழ போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் எழும்பி வர்றான். ஆனால் ஒரு பயமும் இருக்கும் அவனுக்கு, ஏன்னா அப்பாட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டானே. இப்போ அவன் வரான், வீட்டுக்கு வரும்போது தூரத்தில் வரும்போது அவன் தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அவனுக்காக காத்திருக்கிறார். எதுக்காக காத்திருக்க, என் மகன் திரும்பி வருவான், என் மகன் திரும்பி வருவான், அவன் வரணும், அவன் திரும்பி வரணும். அதை பார்த்தாலும் அவன் எலும்பு தோறுமா மெலிஞ்சு போய் ஏன்னா அழுக்கு துணியோடு தூரத்துலேருந்து வர்றதை தகப்பன் பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சி என்ன செய்தான், முத்தம் கொடுத்தான். அதுதான் ஆண்டவராக இயேசு செய்த காரியம். நம்ம பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்ம மேலே என்ன செய்கிறார், மிகவும் அன்பு வைத்து நம்ம எல்லாரையும் மனம் திரும்ப செய்து அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்து அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு இப்போ என்ன நடக்குது தெரியுமா, அந்த மனுஷன் உள்ளே வந்த உடனே, அந்த பையன் உள்ளே வந்த உடனே வேலைக்காரரை கூப்பிடுறாரு தகப்பனார். என் மகன் என்ன செய்தான், அவன் காணாமல் போனான், அவன் திரும்ப என்ன செய்தான், வந்துட்டான். அவனை நீங்கள் என்ன செய்யுங்க, போய் அவனை கூட்டிகிட்டு போய் அவனை நல்லா குளிப்பாட்டி விலையேற பெற்ற வஸ்திரத்தை உடுத்தி அவன் கையில் நல்ல மோதிரங்களை போட்டு பாதரட்சைகளை போட்டு நல்ல கன்றுக்குட்டிகளை அடித்து நல்ல பெரிய விருந்து பண்ணுங்கன்னு களி கூர்ந்தார்கள். அதுதான் களி கூறுதல், பெரிய விருந்து. கோலாகலமாக கொட்டடிச்சு முழக்க அடித்து போட்டு அவன் செத்து போனான், மறிச்சான், போயிட்டான்னு நினச்சோம், எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான், இனி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சான். அவன் திரும்பி வந்திருக்கிறான். களி கூறுதல். அப்படி தான் ஆண்டவராக இயேசு நம்மை பார்க்கிறார். அதில் யாராகிலும் நம்ம வீடுகளில் இப்படி அலைந்து தெரிந்து அந்த ஆண்டவருடைய அன்பையும் எப்படி நமக்கே கஷ்டமாக இருக்குமே. சில வீடுகளில் பாருங்கள், இந்த பிள்ளை அடங்காத பிள்ளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாய்மாரும் ஒரு சகோதரி எங்களுடைய குடும்பங்களில் சபைகள்லேயும் எந்த நாளும் அழுவாங்க. என்னென்னா அந்த பையன் என்ன நல்ல பையன், நல்லா வேலை செய்கிறான், எல்லாம் செய்கிறான், ஆனால் கஞ்சி தண்ணி போடுவான் தினமும். அப்படி நிறைய குடும்பங்களில் தண்ணி போட்டு அவங்க சந்தோஷத்தை இழந்து எல்லாம் இருக்கும், ஆனால் அவங்க சந்தோஷத்தை இழந்து காணப்படுறாங்க. ஆனால் அவங்க அதை மனம் திரும்பி அவங்க வரும்போது அந்த வீடு எப்படி சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நல்லா பிரியாணி செய்து எல்லாம் அங்கே கொடுப்பாங்க, இங்கே கொடுப்பாங்க. அன்றைக்கி ஒரு பெரிய விருந்து, ஞானஸ்தானம் எடுக்கிற அன்றைக்கி, இயேசுவை சொந்த ரட்சகராக எடுக்கிற அன்றைக்கி எங்கள் இதிலலாம் ஒரு சில பிள்ளைங்க என்ன செய்தாங்க, சபைக்கு முழுவதும் பிரியாணி கொடுத்தாங்க. ஏன்னா பாருங்கள், மனம் திரும்பி இயேசு பிள்ளையாக மாறிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம். இப்போ நமக்கு அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ செய்துட்ட, மகிழ்ந்து களிகூறி எல்லாம் செய்துட்ட, மனம் திரும்பி வந்துட்டேன், இப்போ நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன்றார். என்ன பெரிய காரியம்? முதலாவது வந்து வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகுமா. அதே அடுத்த வசனத்தில் பாருங்கள், வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்கள், அங்கேயும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. விருட்சங்கள் காய்களை காய்க்கும், வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். விருட்சங்கள் வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். வனாந்தரத்தில் எங்கேயாவது ஆகாரங்களை நம்ம பார்க்க முடியுமா? அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு புல்லு கூட இருக்காது, ஒரு சின்ன செடியை கூட பார்க்க முடியாது. அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறாராம், நல்ல ஆகாரங்களை கொடுத்து அவர்களை போஷிப்பாராம். ஏன் இன்றைக்கி பாருங்கள், கல்ஃப் கண்ட்ரியில் நம்ம என்ன செய்வோம், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா துபாய் மற்ற அநேக கல்ஃப் கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா அது வனாந்தரம் தான்.
ஃபுல்லாக வனாந்திரம் தான், மண்ணு தான், அவ்வளோ நல்ல அழகான மண்ணுகளாக இருக்கும். ஃபுல்லாக வனாந்திரம் தான். ஆனால் அந்த இடத்துல உள்ள செழிப்பு மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செழிப்பு, அவ்வளோ செழிப்பு. எல்லாம் வழி நெடுக ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வனாந்திரம் தான். ஒரே சில பீச்சுக்கிட்டெல்லாம் போனோன்னா அவ்வளோ ட்ரை தான். ஒட்டகம் தான் நான் என்ன செய்யும் நிறைய பார்க்கலாம். ஆனால் வழி நெடுக விருட்சங்கள் என்ன செய்யுமா, அதில் வந்து இந்த பேரிச்ச மரங்கள், பேரிச்ச பழங்கள், செழிப்புன்னா செழிப்பு. எல்லாமே ட்ரெஸ்ஸில் இருந்து நகை, என்ன நகை, இது காரு எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா ஜலம் ஜொலிக்கும். அப்போ அது என்ன செய்யுமா, வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். அங்கே என்ன இல்லை, பஞ்சம் இல்லை. அப்போ நமக்கு கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இதெல்லாம் நம்ம செய்தால் தான் இது கிடைக்கும். முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம என்ன செய்யணும், சாட்சியாக வாழ்ந்து எப்போ மகிழ்ச்சியாக இருந்து நம்ம என்ன செய்யணும், வீட்டில் உள்ளவங்கள களிப்போடு நம்ம என்ன செய்யணும், தேவனை ஆராதிக்கணும். மூணாவது தான், அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் நமக்கு அனுப்புவார். அது மட்டும் இல்லை, விருட்சங்கள் காய்களை காய்க்கும். மூன்றாவது பார்த்திங்கன்னா அதே வசனத்தில் இதை நம்ம பார்க்குறோம், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். 23வது வசனம், அந்த யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். இன்னும் நல்ல வசனம் இல்லை, இதெல்லாம் புரியுதா நமக்கு? அவர் என்ன செய்வாராம், முன்மாரியையும் பின்மாரியும் நமக்கு கொடுப்பாராம். ஸோ நம்ம கடந்து போகிற காரியங்கள், அடுத்தது பின்னாடி நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணுவாராம், நல்லா ப்ளஸ் பண்ணுவாராம். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, இனி வருநாளில் என்ன செய்யணும்னு பிளான் பண்ணுறீங்களோ, அவைகளை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய களஞ்சியங்கள் உங்கள் வீட்டில் பானையில் மாவும் கலையத்தில் எண்ணெயும் உங்களுடைய பேங்க் புக்குகள் எப்பவும் நிரம்பி இருக்கும். இந்த வருஷத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை, நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் கடன் கொடுப்பீங்க. களங்கள் தானியத்தின ஆலைகளில் அப்பதுக்கப்புறம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகி வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்றார். அதான் பெரிய காரியம். நீங்கள் இந்த வருஷம், கடந்த வருஷங்களெல்லாம் நீங்கள் இழந்த எல்லா பணம், நீங்கள் இழந்து போன எத்தனையோ காரியங்களை, நம்ம பணங்களை இழந்திருப்போம், நம்ம தாளந்துகளை இழந்திருப்போம், நம்ம சந்தோஷத்தை இழந்திருப்போம். அவைகளை எல்லாம் அவர் என்ன செய்ய போகிறாரா, இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் 2026 இந்த புதிய வருஷத்தில் தேவன் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன செய்வீங்களா, சம்பூர்ணமாக சாப்பிடுவீங்க. முந்தி பயந்து சாப்பிடுவீங்க, சாப்பிடும்போதே ஏதாவது துக்க செய்தி இருக்கும், சாப்பிடவே முடியாது, அழுதுகிட்டே இருப்பீங்க, வியாதி ஒரு பக்கம், பிரச்சனை ஒரு பக்கம். ஆனால் இப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவீர்கள். அது மட்டும் இல்லை, திருப்தியாக இருப்பீங்க. உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்களாம், துதிப்பீர்கள். ஆலயத்துக்கு ஒழுங்காக போவீங்க, ஆண்டவரை துதிப்பீங்க, நீங்கள் மகிமைப்படுத்துவீங்க. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களுடைய காலம், உங்களுடைய ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஒரு காரியத்துக்கும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் 2026ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கு கொடுக்குற அருமையான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. பெரிய காரியம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் சில கண்டிஷன் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன ஆகும்னா உடனே என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். ரெண்டாவது, நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், களிகூறணும், எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். நல்லா என்ன செய்யணும், நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உபவாசிக்க வேண்டிய நாட்களில் உபவாசிக்கணும், ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் ஆலயத்துக்கு போகணும், ஊழியம் செய்ய வேண்டிய நாட்களில் ஊழியம் செய்யணும், வேதம் வாசிக்க வேண்டிய நேரங்களில் வேதம் வாசிக்கணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய நேரத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம எப்படி ஆகலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ, யாரெல்லாம் இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஆசீர்வாதமெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம இதெல்லாம் செய்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் அந்த ஜனங்கள் நம்ம பார்த்து நம்மளை என்ன செய்வாங்க, இந்த ஆண்டவரை அவங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான
ஆமாண்டவர், இந்த செய்தி வேளையில் நீர் எங்களோடு பேசின நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை படித்து நாங்கள் ஜெபிக்க உதவி செய்தீர். ஒரு வார்த்தை கூட இதில் வீணாய் போகாது. ஆமாண்டவர், இதில் ஒரு தகப்பனை காரியம் கூட எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்காமல் இருக்க போகிறதில்ல. எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். அது இப்பொழுதிலிருந்தே தொடங்க போகிறதற்காக நன்றி. எங்கள் களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். தேவனே, இழந்து போன எல்லா சந்தோஷம், சமாதான தாளந்துகள் எல்லாவற்றையும் மீண்டுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமாம், எல்லாரும் நாங்கள் நிறைவாக எங்களை அனுபவிக்க போகிறோம். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க போகிறோம். ராஜா, உம்முடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்துகிறோம். புதிய வருடத்திலே ஆண்டவரே நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர்ந்து வருவதாக. இன்னும் இந்த செய்தியின் மூலமாக ஜனங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த வருஷத்தில் இழந்த எல்லா சமாதான சந்தோஷத்தை அவர்கள் பெற்று வாழ அடியால் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும். தகப்பனே, தேவனே உமக்கு நன்றி. இதே போல் இன்னும் 1000 வருடங்கள் இந்த செய்திகள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதித்தரலும், ஆசீர்வதித்தரலும். துதி கனம் மகிமை உமைக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all. Amen.